தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை என்று வருகிற போது அந்த தமிழ் மக்களின் உணர்வோடு தன்னை கலந்து கொண்டு எல்லா காலகட்டங்களிலும் துணை நின்றவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம், அவர்களுக்கு முட்டுக் கொடுக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் வேண்டாம். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் தளபதி விஜய் தான் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். நிச்சயமாக கோட்டைக்கு செல்வார், கோலோச்சுவார், மக்கள் வாட்டத்தை போக்குகிற ஒரு மாபெரும் தலைவராக மீண்டும் 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 ஆட்சி பொறுப்பு வரக்கூடிய ஒரு தலைவராக மிளருவார். மில்கி மிஸ்ட் கௌகி. நம்ம செனோரா அசோக் அவர்கள் தான் யார் ரசிகர் மன்றத்திலே வளர்ந்தார் என்பதையும் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதையும் இங்கே அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் கடந்து வந்த பாதையில் இதுகாரம் எள்ளளவும் மாசு மறுபற்ற முறையிலும் தூய எண்ணத்தோடும் எல்லா தலைவர்களையும் மதிக்கின்ற பாங்கினை இந்த நாடே அறியும். அந்த வகையில் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அசோக் சார் கேட்டார் என்பதற்காக அல்ல, அவருக்கே தெரியும் தான் பேசியது என்ன, அதற்கு என்ன விளக்கம் என்பதை அவராகவே தரத்தான் போகிறார். நம்முடைய உள்ளத்தில் வைத்து பாராட்ட வேண்டிய போற்ற வேண்டிய தலைவர்களிலே தமிழகம் விழிப்போடு இருந்து உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிற பெருந்தகைகளிலே ஒருவர் தான் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள். நான் அவரை நேரடியாக சந்தித்ததில்லை. ஒரு முறை மட்டும் காவிரி நீர் பிரச்சனைக்காக அவர் உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். காவிரி நீர் பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்த அந்த நேரத்தில் மேடை ஏறி நான் சால்வை எடுத்துக்கொண்டு போகவில்லை, மாலை எடுத்துக்கொண்டு போகவில்லை, ஒரு வேதாகமத்தை பைபிளை அவர் கையிலே கொடுத்து என்ன என்று கேட்டார். நீங்கள் துணிச்சலோடு அரசாங்கத்தை எதிர்த்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு நீர் தேவைக்காக இங்கே உண்ணாவிரதம் உட்கார்ந்து இருக்கின்றீர்கள், உங்களை பாராட்டுவதற்காக மேடை ஏறி இருக்கிறேன் என்று அந்த வேதாகமத்தை கொடுத்தேன். இது எதை படிப்பது என்று கேட்டார். நான் 37ஆம் சங்கீதத்தை எடுத்து அந்த முதல் 3 வசனங்களை படித்து காட்டினேன். பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் பொறாமை கொள்ளாதே என்று ஆரம்பிக்கும். அதை எடுத்து அந்த 3 வரிகளை எல்லாம் அவருக்கு படித்து காட்டிவிட்டு நான் மேடை விட்டு இறங்கினேன். 96ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு அவர் கொடுத்த முதல் குரலும் பேசிய பேச்சுக்களும் இன்னும் நெஞ்சத்திலே நீங்காது இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை என்று வருகிற போது அந்த தமிழ் மக்களின் உணர்வோடு தன்னை கலந்து கொண்டு எல்லா காலகட்டங்களிலும் துணை நின்றவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. சாதாரண மனிதராக பிறந்து மாமனிதராக வளர்ந்து தன்னை வாழ வைத்திருக்கிற இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கிற உள்ளம் அவர் உள்ளம் என்பதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அறிவார், நாங்கள் அறிவோம். அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நிச்சயமாக, சகோதரர் அசோக் அவர்கள் அந்த வேண்டுகோளை ஏற்று இங்கு நிச்சயமாக பேசுவார். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி நம்முடைய சகோதரர் VS பாபு அவர்கள் இன்றைக்கு கொளத்தூர் பகுதியிலே ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம், வர வேண்டும் என்று கேட்டார்கள். நான் அண்ணன் VS பாபு அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், யாரை வரவேற்க வேண்டுமோ வரவேற்பார், யாரை ஓட விட வேண்டுமோ ஓட விடுவார். அவரை பொறுத்தவரைக்கும் நீண்ட நெடிய அரசியல் பயணம் காரணமாக பல்வேறு திக்குகளே மூலை முடுக்கெல்லாம் முனைந்து வந்தவர். கொளத்தூர் பகுதியை நன்கு அறிந்தவர், மக்களுடைய நாடி நரம்புகளை தொட்டு பார்த்தவர், தேவைகளை உணர்ந்தவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர்களை எல்லாம் பக்கத்திலே அரவணைத்து வைத்திருப்பவர். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம், அவர்களுக்கு முட்டுக் கொடுக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் வேண்டாம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இயங்குகிற எந்த கட்சியும் வேண்டாம், எங்களுக்கு வேண்டியதெல்லாம் தளபதி விஜய் தான் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால் மக்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு, எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு ஏமாந்து மீண்டும் ஒரு எம்ஜிஆர் கிடைக்க மாட்டாரா என்று ஏங்கி கிடந்த நேரத்தில் அந்த ஏக்கத்தை வாட்டத்தை போக்குகிற ஒரு நல்லவராக வல்லவராக தளபதி விஜயை பார்க்கிறார்கள். ஒரு நல்லவர் வர வேண்டும், ஒரு நல்லாட்சி தர வேண்டும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அவர் எம்ஜிஆரை போல இருக்க மாட்டாரா என்கின்ற அந்த ஏக்கத்தை தீர்ப்பதற்காகத்தான் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் களத்திலே இறங்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக கோட்டைக்கு செல்வார்,
கோலோச்சுவார். மக்கள் வாட்டத்தை போக்குகிற ஒரு மாபெரும் தலைவராக மீண்டும் 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 ஆட்சி பொறுப்பு வரக்கூடிய ஒரு தலைவராக மிளிர்வார். ஏமாற்றுக்காரர்களுக்கு தமிழ்நாட்டில் இனி இடமில்லை. எத்து வேலை செய்கின்றவர்களுக்கு இனி இடமில்லை. ஒரே ஒரு குட்டி கதையை சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். ஊரிலே இருக்கின்றவர்களை ஏமாற்றிக் கொண்டே இருப்பான் ஒருத்தன். நாட்டிலே அவனிடம் ஏமாறாதவர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவன். அவன் சொல்லுகிறான் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து, என் வீட்டிலே தண்ணீர் பிடிப்பதற்கு ஒரு சொம்பு குடம் வேண்டும், அதை தா என்று கேட்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கிறான், எப்பா நீ பெரிய ஆள், உன்னிடம் இல்லாதவா செம்பு குடமா நான் கேட்க போகிறேன் என்று ஒரு செம்பு குடத்தை கொடுக்கிறான். 2 நாள் பொறுத்து நான் கொடுத்த செம்பு குடம் எப்படி இருக்குது என்று பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், கொஞ்சம் இரு, பிரசவம் நடந்து கொண்டிருக்கிறது, நீ கொடுத்த அந்த செம்பு குடம் ஒரு குட்டி போட்டிருக்கிறது, எடுத்துக்கொண்டு வந்து தருகிறேன் என்று பெரிய செம்பு குடத்திலே பக்கத்திலே ஒரு சின்ன ஒரு செம்பு குடத்தை வைத்து, இது குட்டி போட்டிருக்கிறது 2 நாளில என்று திருப்பி கொடுக்கிறான். வீட்டுக்கு போனவன் யோசிக்கிறான், செம்பு குடத்தை கொடுத்தோம், குட்டி போட்டுக்கிறது கொடுத்திருக்கிறானே என்று வியந்து போய் பெண்டாட்டி அழைத்து சொல்லுகிறான், குடும்பத்தாரை அழைத்து சொல்லுகிறான். 1 வாரம் பொறுத்து அந்த எத்து வேலைக்காரன், ஏமாற்றுக்காரன், எப்படியும் ஏமாற்றியே பிழைக்க வேண்டும் என்று இருக்கின்றவன், எதை சொன்னால் மக்கள் ஏமாறுவள் என்று காத்திருந்து காத்திருந்து ஏமாற்று வார்த்தைகளை ஏமாற்றுகிறவன் 1 வாரம் கழித்து கேட்கிறான், வீட்டிலே ஒரு பூஜை நடக்கிறது, ஒரு பெரிய வெள்ளி குடம் இருந்தால் கொடு, பூஜை முடித்து கொடுத்து விடுகிறேன் என்று கேட்கிறான். இவன் நினைக்கிறான், பித்தளை குடம் கொடுத்ததற்கே குட்டி போட்டது என்று குட்டி பித்தளத்தை கொடுத்தான், ஒரு வெள்ளி குடத்தை கொடுத்தால் அது எப்படி ஆகிறது பார்ப்போம் என்று இவனுக்கு ஆசை. கொடுக்கிறான். 1 வாரம் பொறுத்து என்ன இன்னும் வெள்ளிக்குடம் வரவில்லையே என்று கேட்கிறான். பக்கத்து வீட்டு அந்த ஏமாற்றுக்காரன் சொல்லுகிறான், ஏமாற்றியே பிழைத்தவன் சொல்லுகிறான், பொய் வார்த்தைகளாலே தொடர்ந்து மக்களை ஏமாற்றி வந்த அவன் சொல்லுகிறான், ஐயா நான் என்ன சொல்லுவது, நான் எப்படி அதை விளக்குவது என்று எனக்கு தெரியவில்லை. நேற்று இரவு நீ கொடுத்த அந்த வெள்ளிக்குடம் குட்டி போடுகிற போது பிரசவத்திலே இறந்து விட்டது ஐயா என்று சொன்னான். குட்டி போடுகிற போது சாதாரண பித்தளை குடத்திற்கு குட்டி போட்ட போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவன் திகைத்து போய் நிற்கிறான். இப்படித்தான் தமிழ்நாட்டு அரசியல் எத்தர்கள், ஏமாற்றுக்காரர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டே வருகிறார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல், சொன்னதை செய்யாமல் இன்னமும் மக்கள் ஏமாற மாட்டார்களா என்று தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற அவர்களை இந்த கொரத்தூரிலே கேட்கிற இந்த விசில் சத்தம் பக்கத்தில் வில்லிவாக்கத்தில் வரும்போதே கேட்டது. எங்கே இருந்து வரும் சத்தம் என்று பார்த்தா வில்லிவாக்கத்தில் கேட்கிறது. சரி, இந்த பக்கத்திலே பார்த்தால் அது பெரம்பூரை தாண்டி அது துறைமுகத்திலும் கேட்கிறது என்று அசோக் சொல்லுகிறார். ஆக விண்ணை பிளக்கிற இந்த விசில் ஓசை தமிழகம் எங்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வெற்றியின் சின்னமாம், தளபதியின் சின்னமாம், நம்ம வீட்டு விஜயின் சின்னமாம், இல்லதோறு ஒலிக்கின்ற இந்த சின்னமாம், உள்ளத்திலே ஒலிக்கின்ற சின்னமாக தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்பதற்கு நாம் ஆர்ப்பரித்து உழைப்போம் வாருங்கள் என்று உங்களை கேட்டு வாய்ப்பிற்கு வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.